நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்து சாய்வு நடைபாதையை அகற்றுவது குறித்து அரசு கொறடா நேருவுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள சாய்வு நடைபாதையை அகற்றுவது குறித்து முதல்வர் ரங்கசாமி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு தலைமையில் ஆய்வு செய்தார். அப்போது அரசு கொறடா நேரு புதிய பேருந்து நிலையத்தின் எதிரேயுள்ள மேம்பாலத்தின் கீழே உள்ள சாய்வு நடைபாதை பயனற்ற வகையில் உள்ளதால் அதில் பெரும் பகுதி இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளதாகவும் அந்த சாய்வு நடைபாதையை நீக்கி போக்குவரத்தை சீரமைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். மேலும் தற்பொழுது விழுப்புரம் செல்லும் பேருந்துகள் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை வரை சென்று திரும்ப வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்றும் இதனை போக்கும் விதமாக பேருந்து நிலையம் எதிரில் சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு சுவரை உடைத்து விழுப்புரம் செல்லும் பேருந்துகள் நேரடியாக திரும்ப வழிவகை செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். அப்போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன், நகராட்சி ஆணையர் அழகிரி, போக்குவரத்து SP சிவதாசன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சார்பில் நடந்த பொதுமக்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் போலீஸ் புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை மாநில கூட்டுறவு வங்கி கருத்தரங்கு கூடத்தில் அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சார்பில் பொதுமக்கள் குறை கேட்பு கலந்துரையாடல் கூட்டம் துறை செயலர் விவேக் பாண்டே தலைமையில் நடந்தது. இயக்குனர் மீனா குமாரி, திட்ட அதிகாரி பத்மா, துணை இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பங்கேற்ற கூட்டத்தில் கணவரால் கைவிடப்பட்ட நபர்களின் ரேஷன் கார்டுகளில் கணவர் பெயர் இருக்கலாமா என்ற கேள்விக்கு இயக்குனர் மீனா குமாரி இருக்கலாம் என்று பதிலளித்த போது செயலர் ஒரு நபர் 2 கேள்விதான் கேட்க வேண்டும் என அறிவித்ததால் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து செயலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை வெளியே நின்று கொண்டிருந்த போலீசார் கண்டதும் அரங்கினுள் நுழைந்து பொதுமக்களை சமரசம் செய்ய முயன்றனர். இதனால் பொதுமக்கள் அதிகாரிகள் கூட்டத்தில் போலீசார் எப்படி நுழையலாம் என கோஷமிட்டதால் போலீசார் வெளியே சென்றுவிட்டனர். உடனே கிராமப்புற மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பென்ஷன் வழங்கப்பட்டதில் நடந்த முறைகேடுகளை சுட்டிக்காட்டினார். அதற்கு செயலர் விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கூட்டத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் வரும் 14ஆம் தேதி 500 கலைஞர்கள் பங்கேற்கும் கலை விழாவினை மத்திய அமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைக்கிறார் என்று அமைச்சர் தியாகராஜன் கூறினார். இது தொடர்பாக அமைச்சர் தியாகராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் புதுவையில் வரும் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் கலை விழா நடக்கிறது என்றும் தொடர்ந்து 24வது ஆண்டாக நடைபெறும் இவ்விழாவில் ஒடிசா, அஸ்ஸாம், கேரளா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களை சார்ந்த 175க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், புதுவையை சேர்ந்த கலைஞர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். இதன் துவக்க விழாவில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, ஆளுநர் இக்பால் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு முரசு கொட்டி துவக்கி வைக்கின்றனர். விழா முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெறும் என்றும் தேசிய ஒருமைப்பாட்டை விளக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதனை அடுத்து காரைக்கால் மற்றும் ஏனாம் கலை விழா நடைபெறும் என்று கூறினார். புதுவையில் விசாரணைக்கு வந்த கைதியின் மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்த சம்பவம் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுவையை சேர்ந்த தொழிலதிபர் நரேஷியா பட்டேலுக்கு காரைக்கால் சிறையிலிருந்து ரவுடி ஜெகன் மாமூல் கேட்டு கொலைபேசியில் மிரட்டியதாகவும் அவர் தர மறுத்ததால் அவர் வீட்டின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மீண்டும் அவருக்கு கொலை மிரட்டல் வந்தது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்கால் சிறையிலிருந்து ரவுடி ஜெகன் விசாரணைக்காக புதுவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை நடந்தது. விசாரணை முடிந்ததும் பாதுகாப்புடன் வேனில் காரைக்கால் திரும்பிய ரவுடி மீது நோனாங்குப்பம் பாலத்தின் அருகே சென்றபோது மர்ம நபர்கள் சிலர் இன்னோவா காரிலும் 2 சக்கர வாகனத்திலும் வந்து வாகனத்தை வழிமறித்து ரவுடியை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றனர். மேலும் தடுக்க வந்த போலீசாரையும் தாக்கினர். பின்னர் அடுத்தடுத்து 5 வெடிகுண்டுகளை வீசினர். இச்சம்பவத்தில் ரவுடி ஜெகன் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். மேலும் உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார்,
உதவி சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் 5 போலீசார் காயமடைந்தனர். பட்டப்பகலில் துணிச்சலாக போலீஸ் பாதுகாப்பில் இருந்த ரவுடியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களின் நெஞ்சத்தையே உலுக்கியது, மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த காவல் உயரதிகாரிகள் எஸ்எஸ்பி பர்வேஷ் அகமது, எஸ்பிக்கள் பழனிவேலு, தெய்வ சிகாமணி உள்ளிட்டோரும், தாசில்தார் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கடலூர் செல்லும் வண்டிகளை அபிஷேகப்பாக்கம், வில்லியனூர் வழியாக மாற்றுப்பாதையில் அனுப்பினர். இதனால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அடிபட்ட காவலர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு இறந்தவர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். இச்சம்பவத்தால் புதுவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுவையில் 3 நாட்கள் சமாதான ஒருமைப்பாட்டு கழக மாநாடு நடைபெற உள்ளதாக கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழக செயலாளர் பல்லப் சென்குப்தா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மறைந்த பாரத பிரதமர் நேருவினால் 1950ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் தேசிய மாநாடு இறுதியாக 2007ஆம் ஆண்டு பீகாரில் நடந்தது. தற்பொழுது புதுவையில் அக்டோபர் மாதம் 5, 6, 7 தேதிகளில் நடக்கிறது. 5, 6 தேதிகளில் தேசிய அளவிலும் 7ஆம் தேதி சர்வதேச அளவிலும் நடைபெறும் மாநாட்டில் 21 மாநிலங்களைச் சேர்ந்த 300 பிரதிநிதிகள் தேசிய அளவிலும், சர்வதேச மாநாட்டில் 15 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இதில் இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக சர்வதேச அளவில் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்றார். அப்போது கழகத்தின் புதுவை தலைவர் லட்சுமி நாராயணன், நாரா கலைநாதன், ஏஎப்டி தலைவர் பாலன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் போலி நகைகளை அடகு வைக்க முயன்ற 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுவை பஜனை மடம் தெரு வெண்ணிலா நகரை சார்ந்த அருள்ராஜ், பூமியான்பேட்டை ஆனந்தகிருஷ்ணன் ஆகிய இருவரும் கணினி மையத்தில் பணியாற்றி வரும் நிலையில் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்திற்கு சென்று 2 ஜோடி வளையல், ஒரு காப்பு உள்ளிட்ட 13 பவுன் நகைகளை அடகு வைத்து பணம் கொடுக்குமாறு கேட்டனர். அப்போது நிதி நிறுவன பணியாளர் நகையை பரிசோதனை செய்ததில் அவை அனைத்தும் போலி நகைகள் என தெரிய வந்ததை அடுத்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வந்து இருவரிடமும் நடத்திய விசாரணையில் அவர்கள் போலி நகைகள்தான் என்பதை ஒப்புக்கொண்டனர். எனவே போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து மோசடி வழக்கில் பதிவு செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். காஞ்சிபுரம் மேலாளர் சங்கர்ராமன் கொலை வழக்கு விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில் மீண்டும் இன்று விசாரணை வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் ரகு சுந்தரேச ஐயர் உள்பட 7 பேர் மட்டுமே ஆஜரானார்கள். மேலும் வழக்கின் முக்கிய சாட்சிகளின் ஆடியோ வீடியோ கேசட்டுகளை கொடுக்க வேண்டும் என்று சங்கரராமன் மகன் மனு தாக்கல் செய்திருந்ததால் ஏற்கனவே 10ஆம் தேதிக்குள் வழங்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த கேசட்டுகள் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் பரிசீலனையில் உள்ளதால் மேலும் 15 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதை அடுத்து வழக்கு விசாரணையை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தே நீதிபதி உத்தரவிட்டார். குளித்தலையில் வழக்கறிஞர் ரவிச்சந்திரனை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் தாக்குதலை கண்டித்தும் குளித்தலை வழக்கறிஞர் ரவிச்சந்திரனை படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் புதுவை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தலைமையில் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 13 நீதிமன்றங்களில் பணிபுரியும் 700 வழக்கறிஞர்கள் ஈடுபட்டதால் நீதிமன்ற பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் வழக்கிற்காக நீதிமன்றம் வந்த பொதுமக்கள் சிரமப்பட்டனர். புதுவை குடியரசு பொன்விழாவினை சிறப்பாக கொண்டாட வலியுறுத்தி கருப்பு கொடியேந்தி விழிப்புணர்வு பேரணியாக சென்ற பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் வரும் 16ஆம் தேதி குடியரசு பொன்விழாவினை அரசு சிறப்பாக கொண்டாட வேண்டும், தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்கத்தினர் இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில்
வரதராஜ பெருமாள் கோவில் அருகிலிருந்து கருப்பு கொடியேந்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் பேரணியாக புறப்பட்டு சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டும் அவர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டதால் 18 பெண்கள் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை தலைமை தபால் நிலையம் அருகே ஆகஸ்ட் 10 கருப்பு நாளை முன்னிட்டு தேசிய தலித் கிறிஸ்தவர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை தேசிய தலித் கிறிஸ்தவர் பேரவை, தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம், தமிழக ஆயர் பேரவை கமிஷன் சார்பில் ஆகஸ்ட் 10 கருப்பு நாளை முன்னிட்டு தலைமை தபால் நிலையம் எதிரே புதுவை கடலூர் மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் அடிகள் முன்னிலையில் தூய இதய ஆண்டவர் பசிலிக்கா அதிபர் மற்றும் பங்கு தந்தை மரிய ஜோசப் அடிகள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தலைவர் சலேத்தையன் வரவேற்று பேசிட பொது செயலாளர் ஆரோக்கியதாஸ், தலித் கிறிஸ்தவர் கூட்டமைப்பு துறை ஜெயக்குமார், இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் லியோன், விடுதலை சிறுத்தைகள் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் ஆகியோர் கண்டன உரையாற்றிட பல்வேறு மறை மாவட்ட சமூக அமைப்புகள் பங்கேற்று தலித் கிறிஸ்தவர்களின் இடஒதுக்கீட்டை மறுக்கும் ஆணையை உடனே நீக்கம் செய்ய வேண்டும், மதத்தின் பெயரால் தலித் மக்களை பிரிக்கக்கூடாது, தலித் கிறிஸ்தவர், தலித் இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டு பரிந்துரையை உடனே செயல்படுத்த வேண்டும், தலித் கிறிஸ்தவர்களை SC பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.